हाय फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல பிரியாணி மசாலா ரொம்ப சரியான அளவுல எப்படி அரைக்கிறது அப்படினு பார்க்க போறோம். நிறைய பேத்துக்கு குழப்பம் இருக்கும். பிரியாணி மசாலா, கரம் மசாலா ரெண்டும் ஒண்ணுதானா அப்படினு. அப்படி கிடையாது. பிரியாணி மசாலா வேற, கரம் மசாலா வேற. இன்னைக்கு நம்ம பிரியாணி மசாலா தான் பார்க்க போறோம். முஸ்லிம் வீட்டு கல்யாணங்கள்ல பிரியாணியோட ருசிக்கு ரொம்ப முக்கியமான காரணமே இந்த மசாலா பொடி தாங்க. இதோட ரகசியம் என்ன? இதை எப்படி அரைக்கிறது அப்படினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய மசாலாங்களை சேர்த்து அரைப்பாங்க. அது சரியான பிரியாணி மசாலா கிடையாது. இதுதான் பாய் வீட்டு கல்யாணங்களில் யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலாவுடைய அளவு. இப்போ நான் சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டை வாங்கும்போது கடையிலே நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பிரித்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 100 கிராம் பட்டை வாங்கி அப்படியே வெயிலில் காய வச்சுக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 25 கிராம் கிராம்பு. இதுதாங்க சரியான அளவு. இதில் நீங்கள் எது கூடவோ குறைச்சோ சேர்த்துட்டிங்க அப்படின்னா பிரியாணி மசாலா கொஞ்சம் மாறிடும், டேஸ்ட் மாறிடும். கிராம்பு கூட போகக்கூடாது. 25 கிராம் தான் 100 கிராம் பட்டைக்கு சரியான கிராம்புடைய அளவு. 50 ஏலக்காய். நீங்கள் இப்போ வெயில் இல்லாத டைமில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அந்த ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக கொஞ்சம் நேரம் சேர்த்து வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணால் நல்லா நைஸாக பவுட்ராகி வந்துடும். காய வைக்காமல் அரைக்கும் போது அதில் நிறைய கப்பிங்க சேர்ந்துடும். இதே மாதிரி பட்டையை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நைஸாக நுணுக்கி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக இருந்தால் தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். இதே மாதிரி கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்து ஹீட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பவுட்ரை நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனால் நீங்கள் அளவு பண்ணுங்கள். 1 கிலோ நீங்கள் மட்டன் போட்டு பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ இந்த சில்வர் ஸ்பூன் எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இருக்கும். அதனால இந்த ஸ்பூன் உங்களுக்கு மெஷர் பண்ணியிருக்கேன். சிக்கன் பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மசாலா. மற்றபடி இந்த மசாலாவை நம்ம எல்லா நான்வெஜ் ஐட்டத்துக்குமே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது சரியாக கொஞ்சமான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிற அளவை பொறுத்து மசாலாவை கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம நான்வெஜ் மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி ரைஸ், இந்த மாதிரி எல்லா ரைஸஸ்க்குமே வெரைட்டி ரைஸ் எது செய்யும் போதுமே நம்ம யூஸ் பண்ணலாம். மட்டன் பிரியாணிக்கு மட்டும் இந்த மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். மற்றது எல்லாம் நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மசாலாவை நீங்கள் எப்போதுமே எண்ணெயில் தான் சேர்க்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து நீங்கள் செய்கிறத விட எண்ணெயிலே போட்டு மசாலாவை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளியெலாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனை டேஸ்டியாகவும் சூப்பராகவும் வரும். அதுவும் ரொம்ப முக்கியம். சில பேர் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த பட்டை கிராம்பெலாம் சேர்ப்பாங்க, இந்த மசாலா தூள் சேர்ப்பாங்க. அது உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மசாலா நீங்கள் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாதுங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது பாட்டிலை திறந்துட்டு சீக்கிரமாக மூடிடணும். ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடைய வாசனை கம்மியாயிரும். நம்ம மசாலா அரைச்சிட்டு ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருக்காமல் அரைச்ச உடனே ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிடணுங்க. அப்போ தான் இதோடைய வாசனை குறையாமல் நீண்ட நாட்களுக்கு அப்படியே இருக்கும். இந்த உண்மையான முஸ்லீம் வீட்டு பிரியாணி மசாலாவை நீங்களும் வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.